Hi, welcome to Sivagasi Samaiyal Express channel. என்னடா இன்னைக்கு ரொம்ப எக்ஸைட்டடா தெரியுதுன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவங்க தான். சரியா? மேங்கோ. தெரியுதா? ஓகே. மேங்கோ. நான் ரீசெண்டா ஃப்ரூட் ஷாப் போனேன் ஆக்சுவலா நேத்து தான் போனபோது வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கிராப் ஐ டோன்ட் நோ டேஸ்ட் எப்படி இருக்கும்ன்றது தெரியல. ஆனாலும் இதை வச்சு ஒரு 3 ரெசிபி யோசிச்சு வச்சிருக்கேன். அது பண்ணலாம்னு நினைச்சேன். ஸோ வாங்க என்னென்ன ரெசிபி பண்ணுறேன் அப்படிங்கிறத முதல்ல நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒன்றா பார்க்கலாம். ஆல் வெரி ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபிஸ் பட் ஸோ எக்ஸலண்ட் ரெசிபிஸ். கம் லெட்ஸ் கோ. ஓகே, இப்போது நம்ம பண்ண போகிற குல்ஃபிக்கு வந்து பால் முதல்ல அது கொதிக்கணும், நல்லா அது சுருங்கி வரணும். சரியா? அதனால நான் இப்போ பாலை முதல்ல அடுப்பில் வச்சிடுறேன். அதுக்கப்புறம் போய் நான் ஒரு 1.5 மாம்பழம் வரைக்கும், இன்னும் ஓரளவுக்கு சின்ன சைஸ் மாம்பழமாக தான் இருக்குது பாருங்கள், என் கைக்குள்ளே அடங்கிடுச்சு. இந்த சைஸ் மாம்பழங்கிறதுனால ஒரு 1.5 மாம்பழம் கட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் பல்ப் பண்ணிக்க போகிறேன். பால் வந்து இந்த மாதிரி இப்போ கொதிக்க வர ஆரம்பிக்குது. நான் சிம்மில் வச்சுட்டேன் பாலை. இந்த மீன் டைம் நான் போய் பாதாம் அண்ட் பிஸ்தா இது ரெண்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி குங்குமப்பூ வந்து கொஞ்சோண்டு பாலில் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால். ஓகேயா? அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு 1.5 மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போய் பல்ப் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போது இது திருப்பி இப்போ சிம்மில் தான் இருக்க போது, ஒன்றும் ஆகாது. இது அப்படியே நல்லா நமக்கு சுருங்கி வரணும். அது போக நம்ம சுகர் எடுத்து வைக்கணும், இன்னும் ஏலக்காய் எடுத்து வைக்கணும். ஓகேயா? பால் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நான் இடித்து வச்சுருக்கிற ஏலக்காய் அதை போட்டுக்கிறேன். நான் போட்டுட்டு இப்போ இங்கே இது வச்சுருந்தோம்ல குங்குமப்பூ நல்லா போட்டுடலாம். அது இப்போவே போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா நமக்கு அது கலர் கொடுக்கும், நல்லா கலர் ஏறி வரும் நல்லா. இது இன்னும் கொஞ்சம் கூட வத்தட்டும், அதுக்கப்புறம் நம்ம சுகர் போட்டுக்கலாம். சரியா? நான் அதே மீன் டைம் இதாக அடிச்சுட்டு வந்துட்டேன், பல்ப் அடிச்சுட்டு வந்துட்டேன். 1-2 வந்து இந்த பாருங்க இந்த மாதிரி திக்காக இருக்குது, அந்த பீசஸாக இருக்குது. பட் பரவாயில்ல, அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது இப்போ ஒரு 6 to 7 minutes ஆயிருக்கு. சரியா? இந்த மாதிரி நல்லா ஒரு எல்லோ கலரில் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த நட்ஸை போட்டுடலாம். இந்த நட்ஸ் போட்டுட்டு இந்த நட்ஸ் இதில் நல்லா குக் ஆகட்டும். மேங்கோ வந்து கடைசியில் தான் நம்ம ஆட் பண்ணணும். இது நல்லா இந்த மாதிரி திக்காக வந்துச்சு. இப்போ வந்து ஒரு ஹாஃபுக்கும் கம்மியாக ஆயிடுச்சு. சரியா? இப்போது நான் சுகர் ஆட் பண்ண போகிறேன். சுகர் வந்து பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம இதில் மாம்பழம் போட போகிறோம். நான் ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் போடுறேன். போதும். உங்களுக்கு ஒயிட் சுகர் போட பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் பனங்கல்கண்டு போடுங்க, அதுதான் கலர் மாறாது. இப்போ நாட்டு சர்க்கரை அதெல்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கலர் மாறிடும், அப்புறம் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்கும். சரியா? இந்த மாதிரி பொங்கி இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு தெரியும், பார்த்தாலே நல்லா திக்காயிடுச்சு அப்படிங்கிறது தெரியும். இப்போ இப்படி கலக்கி விட்டீங்க அப்படின்னா அது எவ்வளோண்டு இருக்குங்கிறது பாருங்க. நீங்கள் நம்ம எவ்வளோ பால் போட்டோம், அதாவது இந்த இடத்துல இருந்தது நம்மளோட பால், இப்போது எவ்வளோ கம்மி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன். சரியா? அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகணும். கம்ப்ளீட்டாக இப்போ நீங்கள் வந்து இப்போ எனக்கு உடனே வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது வந்து இன்னொரு பேன்லேயோ இல்லை இன்னொரு ஒயிட் பவுலில் நீங்கள் மாற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் கூல் டவுன் ஆகிடும். இது நல்லா இப்போ ஆறிடுச்சு. சரியா? இப்போ நான் இதில் இந்த மாம்பழ கூழ் இதை ஆட் பண்ண போகிறேன். நான் இது வந்து கொஞ்சம் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா அப்புறம் நிறைய ஆகிடக்கூடாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது முடிஞ்சால் அந்த பெரிய ரொம்ப பெரிய பீஸாக இருக்கிறத வந்து மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஃபுல்லாக எல்லா பக்கமும் திரிக்குதுப்பா. ஸோ என்கிட்ட இந்த குல்ஃபி மோல்ஸ் இருக்குது, இதில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வச்சுட்டு நான் இது வந்து இப்போ ஈவினிங் 4 o'clock பண்ணுறேன். சரியா?
4 o'clock கூட இல்லை, 4:30 ஆயிடுச்சு. இது வந்து நாளைக்கு லஞ்சுக்கு சர்வ் பண்ண போகிறேன். நான் இப்போ இதில் போட்டு வச்சுட்டேன். இந்த 3 இதுக்கும் மூடி இருந்தது, இந்த மூடியை காணோம், எங்கே போச்சுன்னு தெரியல. நம்ம இதை இந்த மாதிரி நல்லா டைட்டாக சீல் பண்ணிக்கலாம். இந்த இதை வச்சு அலுமினியம் ஃபாயில் போட்டு சீல் பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுருங்க. இதே மாதிரி இப்போது இந்த மோல்டு இல்லை அப்படின்னா இது பாருங்கள், நார்மல் ரெகுலர் டம்ளர் தான், அந்த ரெகுலர் டம்ளரில் போட்டிருக்கேன். அதையுமே இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு மூடி வச்சிடலாம். நான் ரப்பர் பேண்ட் எடுத்து மாட்டிட்டுறேன். சரியா? இப்போ இது எல்லாத்தையும் நான் இந்த டப்பாவில் போட்டு இதை மூட முடியாது. சரியா? இந்த டப்பா இருக்கிறதுனால இதை மூட முடியாது. இப்போ நான் இதை ஃப்ரீசரில் வைக்க போகிறேன், ஃப்ரிட்ஜில் கிடையாது. ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா தான் நல்லா குல்ஃபி மாதிரி செட் ஆகும், ஐஸ்கிரீம் மாதிரி செட் ஆகும். ஸோ நான் இங்கே வந்து ஜெல்லி கிறிஸ்டல்ஸ், மேங்கோ ஜெல்லி எடுத்திருக்கேன் நான் இந்த ரெசிபிக்கு. இதுக்கு வந்து மேங்கோ ஜெல்லி தான் நல்லாயிருக்கும், அதுதான் மெயின் இல்லையா நமக்கு. ஸோ அதில் இருக்கிற அந்த உள்ள ஒரு ஃபுல் பேக்கெட்டில் வந்து அந்த ஒரு ஃபுல்லாக இருக்கும், அந்த பவுடர் இருக்கும், அது போட்டுடலாம். அது போக உள்ளே வந்து இன்னொரு சின்ன பேக்கெட் இருக்கும். வெட்டி போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க லைட்டாக. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பக்கம் ஒரு பேனில் நான் இங்கே தண்ணி சுட வச்சு வச்சிட்ருக்கேன். அந்த தண்ணி இங்கே பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா பாயிலிங்காக இருக்கும்போது இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே 2 பேன் வச்சுருக்கேன். எனக்கு வந்து இந்த இதுக்கு ரெசிபிக்கு வந்து எனக்கு நல்லா ஒரு ஸ்கொயராக வேணும். எனக்கு ஓரளவுக்கு பெருசாகவும் வேணும், ஸ்கொயராகவும் வேணும். அதனால் நான் இந்த இதில் 2 இதில் போட்டுக்கிறேன். பர்ஃபெக்ட். சரியா? இப்போ இந்த 2ம் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் அதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அது வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும். ரூம் டெம்பரேச்சர்னால் அந்த ஆவிலாம் இதாகி சூடு அடங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஓகே, நான் இங்கே 2 அடுப்பில் வச்சுருக்கேன். நான் 2 அடுப்பில் சைட் பை சைட் நான் செய்ய போகிறேன். இந்த அடுப்பில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜவ்வரிசி, சின்ன ஜவ்வரிசி. சரியா? இதை வந்து நான் இப்போ கழுவிட்டு இதில் தண்ணி ஊற்றி இதை குக் பண்ண போகிறேன். இதை கழுவிட்டேன், இதில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி வந்து நல்லா நமக்கு வந்து அது இந்த பாயாசத்துக்கு வேணுங்கிற அளவுக்கு அது இதாக வேண்டியதில்லை. ஆனால் நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் அது குக் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணிட போகிறோம். ஸோ அதனால் தண்ணி நல்லா தாராளமாகவே ஊற்றிடுங்க. அதே மாதிரி பாலையும் நான் இங்கே கொதிக்க வச்சிட போகிறேன். கொதிக்க வச்சுட்டு இந்த மீன் டைம் நான் போய் மாம்பழம் இதெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருப்பேன். இப்போ இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணணும். எப்படி கட் பண்ணணும்னா இந்த மாதிரி இப்படி ஸ்கோர் பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்கோர் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த பக்கம் ஸ்கோர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்துட்டு இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி பீசஸாக மாம்பழம் வந்துடும். இது வந்து நம்ம இந்த இதில் புட்டிங்கில் போடணும் நம்ம, அதுக்காகத்தான். இன்னொரு இது வந்து ஒரு மாம்பழம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இன்னொரு ஹாஃப் மாம்பழம் வந்து இந்த மாதிரி பல்ப் எடுத்து வச்சுருக்கேன். சரியா? இப்போ இந்த ஜவ்வரிசி வந்து குக் ஆயிடுச்சு, நல்லா கண்ணாடி மாதிரி வந்துடுச்சு. நான் இதை வந்து அப்படியே வச்சுட்டு அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிட போகிறேன். ஒரு இந்த மெட்டல் ஃபில்ட்ரு இருக்கும்ல, நம்ம டீ வடிக்கிறது இருக்கு இல்லையா, அந்த இதில் வந்து நான் இதை ஃபில்ட்ரு பண்ணி இதை வச்சுக்க போகிறேன். நல்லா இப்போ பாதியாக ஆயிடுச்சு இந்த பால். ஸோ அதனால் இப்போது நம்ம இதில் நான் கொஞ்சம் கண்டென்ஸ்டு மில்க் போடுறேன் நான். சரியா? கண்டென்ஸ்டு மில்க் வந்து இது ஒன்று தான் இதில் ஸ்வீட்னஸ்ஸு, வேறு நம்ம அது போக மாம்பழம் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். சீக்கிரம் விழுதா, மெதுவாக விழுது பாருங்கள். ஓகே, இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
இது வந்து வெரி ரிச் டெசர்ட். அது மாதிரி இனி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு அதே மாதிரி ஒரு 1/4 கப் அளவுக்கு க்ரீமை ஆட் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு இது நல்லா கூல் ஆகட்டும். ஓகே, இந்த க்ரீமை மட்டும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அது ஆடை தானே, க்ரீம்ங்கிறது வந்து வேறு ஒன்றும் இல்லை, ஆடை தான். இப்போ நான் வந்து ஒரு 1/2 டின் அளவுக்கு இது போட்டிருக்கேன் கண்டென்ஸ்டு மில்க்கு. நீங்கள் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து இன்னும் கூல்டவுன் ஆகலை, சரியா? இன்னும் கூல்டவுன் ஆகலை. அந்த மீன் டைம் நான் வந்து இந்த ஜவ்வரிசி இல்லைன்னா இது வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால நான் ஜவ்வரிசியை இதோட போட்டுக்க போகிறேன். இதுவே போதும். இதே நிறைய இருக்குது, நிறைய இருக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து மேங்கோ, நம்ம ஜெல்லி ஆட் பண்ண போகிறோம் இதில். அது போக இன்னும் மாம்பழம் கூழ் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம், பீசஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது போதும். ஓகேயா? இது வந்து இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம எடுத்துட்டோம். இதை வந்து இப்போது கட் பண்ணி ஸ்கொயர்ஸ், குட்டி குட்டி ஸ்கொயர்ஸாக நான் கட் பண்ணி இதை எடுத்துக்க போகிறேன். ஓகேயா? பால், க்ரீம் அண்ட் கண்டென்ஸ்டு மில்க், அது போக நம்ம இந்த ஜவ்வரிசி இது எல்லாத்தையும் நம்ம போட்டு வச்சுருந்தோம்ல, அது நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மாம்பழக்கூழ், ஸோ இது மேங்கோவில் சம்மந்தப்பட்ட டெசர்ட் இல்லையா? இதுக்கு நான் இன்னும் பேரே வைக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா இது கூழாக இருக்குல்ல, ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் ஆகிடணும் எப்படியும். அதே மாதிரி இது வந்து இல்லை மேங்கோ குட்டி குட்டியாக வெட்டினோம்ல அந்த பீசஸ், மேங்கோ பீசஸ். Don't spill. இதில் என்ன கஷ்டம்னா இப்போ இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு என்னால் சாப்பிட முடியாது. நம்ம தான் வெரி ஸ்ட்ரிக்ட் டயட்டில் இருக்கோன்னு அனௌன்ஸ் வேறு பண்ணிட்டோம்ல, யாரையும் ஏமாற்றவும் முடியாது. இந்த ஜெல்லியும் போட்டுக்கிறேன். நான் வந்து ஆக்சுவலாக 2 இதில் ஜெல்லி போட்டிருந்தேன். நான் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பார்த்துக்கிறேன் ஜெல்லி வந்து போதுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இல்லை, இன்னும் போட்டோம்னா தான் நல்லாயிருக்கும், நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? நான் அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ நான் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிட போகிறேன். நல்லா சில் ஆனதுக்கப்புறம் ஈவினிங் சர்வ் பண்ண போகிறேன். ஈவினிங் மீன்ஸ் அட் அரவுண்ட் இப்போ வந்து இட் இஸ் டைம் வந்து 12:30. நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இதை சர்வ் பண்ண போகிறேன். பியூட்டிஃபுல்லான இந்த இதுக்கு பேர் என்ன கொடுக்கலாம்? புட்டிங்னு வச்சுருவோமா? சரி, ஓகே, புட்டிங்னு வச்சுருவோம். இந்த புட்டிங்கை வந்து இப்போ நான் ஃப்ரிட்ஜில் தூக்கி வைக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சர்வ் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம பண்ண போகிறது மேங்கோ லஸ்ஸி. சரியா? அதுக்கு வந்து தயிர் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே மாம்பழம் இருக்குது. மாம்பழமும் ஒரு ஃபுல் மாம்பழம், ஒரு மீடியம் சைஸ் மாம்பழம்னு வச்சுக்கோங்களேன். அது போக நான் இங்கே வந்து இது பனங்கல்கண்டு இருக்குல்ல, அதை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். சுகர் வந்து உங்களுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, ஸோ நான் ஒயிட் சுகரே போட்டுக்கிறேன்னா அது போட்டுக்கோங்க, பிகாஸ் அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் பவுடர்ட் சுகராக போடுங்க. இந்த சுகர் போட வேண்டாம், கிறிஸ்டலாக இருக்கிறது போட வேண்டாம். பவுடர் பண்ணிவிட்டு அப்புறம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா அது ஒன்றா பிளெண்ட் ஆகிடும். அதுக்காகத்தான். சரியா? ஒரு 2 மாம்பழம் மட்டும் வச்சுருப்போம், ஏன்னா நமக்கு கார்னிஷுக்கு வேணும்ல. ஸோ இப்போ இதை வந்து நான் போய் இதை பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன்.
இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, ஏன்னா இது நல்லா திக்காக இருக்குது பார்த்தீங்களா, பயங்கர திக்காக இருக்குது, க்ரீம் மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸும் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ண போகிறேன். இதில் ஐஸ் க்யூப்ஸ் போட போகிறேன். சரியா, போட்டாச்சு. இப்போது இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஆட் பண்ண போகிறேன், ரொம்ப வேண்டாம், ஓரளவுக்கு. இப்போ இதை திருப்பி நான் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இதை நீங்கள் இப்படியே நீங்கள் சர்வ் பண்ணிங்கனாலும் ஓகே தான், இல்லை ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு சர்வ் பண்ணிங்கனாலும் ஓகே தான். ஓகேயா, ஃபஸ்ட்டு லஸ்ஸி சர்வ் பண்ணிடலாம். எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள், சூப்பர். இப்போ இதில் நான் சும்மா கார்னிஷிங்க்கு 2 குட்டி பீஸ் மேங்கோ போட்டுக்கிறேன். ஸோ நம்மளுடைய மேங்கோ லஸ்ஸி ரெடி. மேங்கோ லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்மளோட இந்த மேங்கோ புட்டிங், இதுவும் நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து கீழே கொட்டாமல் போட முடியாது என்னால். பார்க்கவே யம்மியாக இருக்கே. யாருக்கெல்லாம் இதை இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது கேமரா வழியாக. மேங்கோ லஸ்ஸி ரெடி, மேங்கோ புட்டிங் அந்த இது ஜவ்வரிசிலாம் போட்ட புட்டிங் ரெடி. இப்போ பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். எதுக்கு தெரியுமா, நம்மளோட குல்ஃபிலாம் நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இதை வந்து இந்த மாதிரி கையில் வந்து இப்படி பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த வார்ம்த் கிடைக்கும். அப்போ அதிலேருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா, நான் நல்லா இது பண்ணிவிட்டு வெளியே வர்றதை உங்களுக்கு காட்டுறேன். ஓ, சூப்பராக வந்துச்சே. சரியா, இப்போ இதே மாதிரி நம்ம இங்கே ஒரு டம்ளரில் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இதை கூட நான் எடுத்துடுறேன். எஸ், பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, 3 ரெசிபீஸ், சூப்பரான 3 டெசர்ட் ரெசிபீஸ். நம்ம மாம்பழ சீசன் ஆரம்பித்ததுக்கு வந்து நம்ம பியூட்டிஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் நேற்று ஆரம்பித்து இன்னைக்கு முடிச்சிருக்கேன். பாருங்க, குல்ஃபி வந்து அப்போ நான் வந்து ஃபோட்டோலாம் எடுத்து இன்னும் கூட லேசாக தான் கரைஞ்சிருக்கு. பரவாயில்ல, பார்க்க தான் முடியும், நான் சாப்பிட முடியும். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நம்ம வந்து கொஞ்சம் நாள் கழித்து சாப்பிட்டுக்கலாம், எப்போ நான் பண்ணலாம்ல. ஏன்னா மேங்கோ கிடைக்கிறது தான் கஷ்டம். இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் சாப்பிட்டு போகலாம், நோ ப்ராப்ளம். பட் அங்கே ஒரு ஆள் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு, சூப்பராக இருக்குன்னு சொல்லி சொன்னார். அதுலேயும் அந்த ஜெல்லி, அந்த புட்டிங் மாதிரி ஒன்று பண்ணோம்ல, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சொன்னார். அதுலேயும் சில் பண்ணி அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ லெட் ஹிம் என்ஜாய். சரியா, லஸ்ஸி மட்டும் நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன். ஏன்னா நம்ம அதில் பனங்கல்கண்டு தான் போட்டோம், தயிர் தான் ஆட் பண்ணியிருக்கோம், சர்டு இதனால அதில் பாதி மட்டும் நான் சாப்பிட்டேன். அது சூப்பராக இருந்தது. ஸோ இந்த வெயிலுக்கு நம்மளோட இந்த மாம்பழ சீசன் ஆரம்பிக்கிற இதுக்கு ஆக்சுவலாக மாம்பழம் வந்து இப்போ நீங்கள் வாங்கி உடனே பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ஒன்றும் ஸ்வீட்டாக இருக்காது. மாம்பழம் ரொம்ப ஒன்றும் ஸ்வீட்டாக இல்லை. ஆனால் நம்ம வந்து இந்த சுகர் ஆட் பண்ணுறோம், அதே மாதிரி கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணுறோம், இதெல்லாம் ஆட் பண்ணுறோங்கிறதுனால அது வந்து கண்டிப்பாக அதில் என்ஹான்ஸ் ஆகிடும். ஸோ அதனால இதெல்லாம் நீங்களும் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் இந்த 3 ரெசிபீஸ், அதாவது நம்மளோட மேங்கோ குல்ஃபி, மேங்கோ ஜெல்லி புட்டிங் அண்ட் மேங்கோ லஸ்ஸி, இது 3 உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 3ல் உங்களோட ஃபேவரட் எதுன்னு சொல்லுங்கள். ஆனால் கண்டிப்பாக மேங்கோ ஜெல்லி பண்ணது வந்து கண்டிப்பாக பசங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்து எந்த கிட்ஸ் கிட்டேருந்து என்ன அப்ளாஸ் வாங்கினீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் கேட்டு என்ஜாய் பண்ணுறேன். கண்டிப்பாக குட்டீஸ் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அம்மா கிட்ட வந்து எனக்கு இது கண்டிப்பாக உடனே செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஓகே, நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.